இந்த வீடியோல நாம புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய நொண்டி அப்படின்ற சிறுகதையை கேட்கலாம். இந்த சம்பவம் எனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் நேர்ந்தது. ரயிலில் ஒருவரும் இல்லாத தனி வண்டியாக பார்த்து சௌகரியமாக படுக்கை விரித்துவிட்டு தொந்தரவில்லாமல் பிரயாணம் செய்யலாம் என்று நினைத்து கொண்டே உட்காரும் முன் மறுபடியும் வண்டியின் கதவு திறக்கப்பட்டது. ஜாக்கிரதையாக இருங்கள், தரையிலிருந்து படி வெகு உயரமாக இருக்கிறது என்றது ஒரு குரல். அதற்கென்ன, நான் கெட்டியாகத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது மற்றொரு குரல். கதற்குள்ளாய் அணிந்த தலை, பிறகு இரும்பு கம்பியை கெட்டியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் இரு கைகள், மெதுவாக தடித்த சரீரத்தை அப்படியே உயர இழுக்கும்போது மரக்கட்டைகள் ரயில் வண்டியின் படிகளில் இழுபடும் சப்தம் கேட்டது. மனிதனின் உடம்பு மேலே வந்ததும் தொழுதொழுவென்று பஞ்சகச்சம் கட்டிய வேஷ்டிக்கிடையில் 2 மரக்கால்கள் தெரிந்தன. சரிதானே சார் என்று வெளியே இருந்த குரல் கேட்டது. ஆமாம்பா என்றார் வந்தவர். இதோ இருக்கிறது உங்கள் கைத்தடியும் மூட்டைகளும். வேலைக்காரன் உள்ளே வந்து கைத்தடிகளையும் மூட்டைகளையும் மேற்பலகையில் ஒவ்வொன்றாக வைத்தான். 5 மூட்டைகள், பட்சணங்கள், விளையாட்டு பொம்மைகள், கொட்டு, விளையாட்டு துப்பாக்கி, புதிதாக வாங்கிய துணிகள். சரி சரி, சௌகரியமாக போயிட்டு வரணும் என்று கும்பிட்டான். உன்னுடம்பையும் பார்த்துக்கொள் என்று 1 ரூபாயை அவன் கையில் கொடுத்துவிட்டு சிரித்தார். வந்தவருக்கு வயது 30 அல்லது 35ற்கும் மேலிராது. தலை பூராவும் நரைத்து விட்டது. கதருடைதான். நல்ல கருத்த அடர்ந்த மீசை. திடீரென்று வந்த ஊனத்தினால் உழைப்பு நின்றுவிட அதனால் ஏற்பட்ட உடல் பருமன். வந்தவர் முகத்தை கைக்குட்டையால் துடைத்து கொண்டு, பீடி குடித்தால் உங்களுக்கு தொந்தரவாக இராதே என்றார். தாராளமாக குடியுங்கள். அந்த பார்வை, அந்த குரல் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கிறது. எப்போது? அதுதான் ஞாபகம் வரவில்லை. அவரும் என்னை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கும் பிடிபடவில்லை போல் இருக்கிறது. இப்படி மரியாதை குறைவாக வெறுகுபோல் விழிப்பதில் கூச்சமாயிருந்ததால் முகத்தை கொஞ்சம் வேறு பக்கம் திருப்பினேன். ஆனால் இந்த மனம் இருக்கிறதே! மறுபடியும் கண்கள் அந்த திசையே நோக்கின. தங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, எனக்கு பிடிபடவில்லை என்றேன். அப்படிதான் எனக்கும் இருக்கிறது என்றார். என் பெயர் ஹரிஹரையர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் என்றேன். அவரும் கொஞ்சம் யோசித்தார். ஆமாம் சார், நான் சென்னையில் 4 வருஷங்களுக்கு முன் சந்தித்ததாக ஞாபகம் என்றார். ஆமாம் ஆமாம், தாங்கள்தான் தொண்டர் ராமகிருஷ்ணனோ? ஆமாம், இந்த கால்கள் தடியில் போகும் வரை தொண்டனாக இருந்தேன். நினைவு வந்துவிட்டது. 4 வருடங்களுக்கு முன் என்ன அழகு, என்ன வாலிபம்! மெலிந்ததாயினும் நல்ல கட்டுள்ள உடல். அவரை பற்றி நினைவிருக்க வேண்டிய காரணங்கள் உண்டு. ஆமாம், அவரை பற்றிய ஒரு காதல் விஷயம் நன்றாக நினைவுக்கு வருகிறது. அந்த பெண் மனோன்மணி. மறியலுக்காக வந்த ஸ்திரீ தொண்டர்களில் ஒருத்தி. திருமணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருந்தார்கள். என்ன காதல், என்ன குதூகலம்! அப்போதுதான் அவர்களை சந்தித்தேன். எனது கண்கள் மேலே பலகையிலிருந்து விளையாட்டு சாமான்களில் சென்றன. ரயில் வண்டி தண்டவாளங்களில் சற்று குதித்து செல்லும் போது அந்த வேலைக்காரனது வார்த்தைகள் நினைவிற்கு வந்தன. 5 மூட்டைகள், பட்சணங்கள், விளையாட்டு பொம்மைகள், கொட்டு, விளையாட்டு துப்பாக்கி, புதிதாக வாங்கிய துணி. உடனே பளிச்சென்றது எனது மனம். முடிவு பெறாத காதல் கதையின் கதைகளை தானே கட்டி கொண்டு போக ஆரம்பித்தது. உலகத்தில் எந்த பாகத்திலும் எழுதப்படும் காதல் கதைகளைப் போல தேச விடுதலைக்காக காலிழந்த காதலன் தனக்காக காத்திருந்த கன்னிகையை மணந்து கொள்வது. நினைக்க நினைக்க அதன் அழகு, அதன் பொலிவு, அதன் தியாகம் எல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி வெறு எளிதாக நிறைவேறிவிட்டன. இந்த மாதிரி சம்பவங்களை படிப்பதில் எவ்வளவு ஆனந்தம்! அப்படியே தன்னை மறந்து விடுகிறோம். இதைவிட வேறு மாதிரி என் மனம் கதை திரிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை அவன் கால்களை இழக்கும் முன் திருமணமாயிருக்கலாம். காலிழந்த கணவனின் பத்தினி பெண். அவனது சுதந்திரத்திற்காக தன்னை தியாகம் செய்து கொள்ளும் ஒரு பத்தினி பெண்ணின் உருவம் என் மனக்கண்ணின் முன் தோன்றலாயிற்று. அவனுக்கு வாழ்க்கை சுகமாக அல்லது இன்னலாக, அதை அறியும்படி ஒரு சிறிய அவா வர வர பெரிய ஆசையாகிவிட்டது. நான் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். மனது அதிவேகமாக வேறு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு 3 குழந்தை இருக்கலாம். 2 ஆண்கள், 1 பெண். பொம்மைகள் பெண்ணுக்கு, மற்றவை ஆண்களுக்கு. புதிய துணி மனைவிக்கு. திடீரென்று, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா என்றேன். இல்லை என்றான். மரியாதை குறைவாக நடந்து கொண்ட மாதிரி என் மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. மன்னிக்க வேண்டும். சாமான்களை கண்டவுடன் கேட்டேன். காதில் விழுவதை கேட்காமல் இருக்கலாம். கண்டதை கேட்காமல் இருக்கலாம். கண்டதை வைத்து கொண்டு அனுமானிக்கலாம் என்றேன். புன்சிரிப்புடன், இன்னும் எனக்கு கல்யாணம் கூட ஆகவில்லை என்றார். திடீரென்று ஞாபகப்படுத்தி கொண்டவன் போல், மன்னிக்க வேண்டும், மனோன்மணியம்மாள், தங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது என்றார்.
மனோன்மணி அம்மாள் யாரையோ கல்யாணம் செய்து கொண்டதாகவும் ஒரு வதந்தி. மிஸ்டர் பார்வதிநாதனை தாங்கள் காயங்கள் தான் அதற்கு காரணம் என்றும். முகத்தை நன்றாக கவனித்தேன். முகம் வெட்கத்தால் சிவந்தது. தோற்றுப்போன கட்சியை தோர்த்துவிட்டது என்று தெரிந்த பிறகும் வாதிப்பவர் போல் ஒரு பரபரப்புடன் பேசிக்கொண்டே போனார். மிஸ்டர் பார்வதிநாதனுடைய பெயருடன் என்னையும் முடிச்சு போடுவது வெறும் அபத்தம். நான் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேறியதும் அவள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள நான் அனுமதிக்கவே இல்லை. அனுமதிப்பேனா? எதற்கு ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வது? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் கூடி வாழவே ஒருவனை கல்யாணம் செய்து கொள்வது. அவனுக்கு என்னை போல் கால்கள் இல்லாமல் இருந்தால் மரணம் வரை துன்பம்தான். தியாகத்தை போற்றுகிறேன். ஆனால் எனக்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை தியாகமாக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் நடக்கும் பொழுது எல்லாம் இந்த மரக்கால்கள் லொடுக்கு லொடுக்கென்று இடியாக முழங்குகிறது. அவளை முத்தமிட நெருங்கும் முன் இந்த சப்தங்கள் தானே காதுகளை துளைக்கும். அவள் அதை சகித்து கொண்டு இருக்கும்படி செய்வேனோ? அவள் வேண்டுவது புருஷன், நான் வேண்டுவது அடிமை, பணியாள் அல்லது தாய். இது ஒத்து வருமா? பிறகு மௌனமாக இருந்தார். அவர் சொல்வது சரி என்று பட்டது. அவளை குற்றம் சொல்ல முடியுமா? ஆனால் எனக்கு என்னவோ சுவாரஸ்யமான கதையின் இறுதியை பீத்துவிட்ட மாதிரி பட்டது. எனது கதையுணர்ச்சி சாந்தியடையவில்லை. என்னவோ ஏமாற்றப்பட்ட மாதிரிதான் இருந்தது. மனோன்மணி அம்மாளுக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா என்று திடீரென்று கேட்டேன். ஒரு பெண்ணும் 2 ஆணும். இவைகளெல்லாம் அவர்களுக்குத்தான். அவள் புருஷன் என்மேல் அதிக பிரியமாக இருக்கிறார். அதற்குள் அந்த சிறிய டனல் வழியாக ரயில் சென்று பிளாட்பாரத்தில் நின்றது. அவருக்கு உதவி செய்யும்படி நான் எழுந்தேன். அதற்குள் ஒரு மனிதனின் 2 கரங்கள் திறந்த கதவின் வழியாக நீட்டப்பட்டன. அந்த மனிதனுக்கு பின் அவருடைய மனைவி குழந்தைகளுடன் நின்றாள், அதரத்தின் புன்சிரிப்பில். குழந்தைகள் வெளியில் வைத்த சாமான்களை தூக்கி கொண்டன. இந்த நொண்டி பிளாட்பாரத்தில் இறங்கியதும் குழந்தைகள் அவரை சுற்றி கொண்டன. எல்லோரும் வெளியே புறப்பட்டார்கள். அந்த பெண் குழந்தை அவர் அக்குளில் கொடுத்து ஊன்றி நடந்த தடியை தனது சிறிய விரல்களால் பிடித்து கொண்டே நடந்தது.